அப்ப திமுக எல்லாத்துக்குமே கண்டிக்கணும்னா திமுக காரணம். ஃபியூஸ் கேரியர் காணாம போயிடுச்சு, ஃபியூஸ் கேரியர் திருடிட்டு போயிட்டாங்க, அதனால கரண்ட் வரல. காலையில திருடு போன ஃபியூஸ் கேரியருக்கு நைட்டு எங்க கரண்ட் போகுது? ஒரு வயதான ஒரு மூதாட்டி 6 மணி நேரம் கரண்ட் இல்லாததுனால அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் கொடுக்க முடியாதனால இறந்து போயிருக்காங்க. தேர்தலுக்கு முன்னால என்ன சொன்னாங்க? பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க, 5 ரூபா செந்தில் பாலாஜி பாக்கெட்டுக்கு போகுது, இன்னொரு 5 ரூபா ஸ்டாலின் பாக்கெட்டுக்கு போகுதுன்னு. இன்னைக்கு அந்த அமைச்சர் என்ன சொல்றாரு? 10 ரூபா வாங்குறாங்க, ஏத்தி இறக்குறதுக்குலாம் கூலி தேவைப்படுது, அவங்களுடைய அன்றாட செலவுகளுக்கு அது பயன்படுது. இது உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னால தெரியாதா? சமீபத்தில் நடந்த சிங்கப்பெண் அந்த லான்ச் விழால முதல்வரே போய் சொன்னார். இல்ல உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு யாரோ எழுதி கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீங்க அப்படியே கண்மூடித்தனமா நீங்க படிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல 12 சம்பவங்கள் நடந்திருக்கு. நேற்று ஒரு நாள்ல 12 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. இதுல 2-3 தாவேகா நிர்வாகிகளே சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சமா டைம் கொடுக்க வேண்டாமா? ஆனா சில விஷயங்களை நீங்க டைம் கொடுக்க முடியாதுங்க. இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில நீங்க எப்படி டைம் கொடுக்க முடியும்? இன்னைக்கு ஒரு 3 வயசு குழந்தை இறந்து போயிருக்குன்னா 6 மாசம் ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்போமா? ஒரு பக்கம் கரண்ட் இல்லைன்னு போராடுறாங்க, ஒரு பக்கம் தண்ணி இல்லைன்னு போராடுறாங்க, ஒரு பக்கம் டாஸ்மாக் தொழிலாளர்கள் போராடுறாங்க, ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க, ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க, ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு நீதி கொடுங்கன்னு போராடுறாங்க. சில பேருக்கு சொன்னா புரியும், சில பேருக்கு பட்டாதான் புரியும். நபீல் வியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிஜம் ரவி. இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமூக செயற்பாட்டாளர், அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா நம்ம கூட வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுவோமா? வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம் சார். இப்போ நம்ம அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 59 வருட திராவிட அரசியல், அதுக்கு தமிழக வெற்றி கழகம் முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. இது எப்படி அவங்க மேல உள்ள அதிருப்தின்னு பார்க்கலாமா? எதனால இந்த மாற்றம்? முற்றுப்புள்ளின்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு கமா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு வேணா நம்ம ஏற்றுக்கலாம். ஓகே. ஒட்டுமொத்தமாக திராவிட அரசியலை ஓரம் கட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. மாற்றம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையை நம்பி ஒரு பெரிய ஒரு மாயையை ஏற்படுத்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. போக போக இந்த அரசு எப்படி செயல்படுத்துது அப்படிங்கிற பொறுத்து தான் உண்மையிலேயே ஒரு மாற்றம் வந்திருக்கா, இல்லை மாற்றம்ங்கிற வார்த்தையை நம்பி நாம ஏமாத்துட்டோமா அப்படின்னு இனிவரும் காலங்களில் மக்கள் முடிவெடுப்பாங்க அப்படின்னு. ஓகே. இந்த சினிமா கவர்ச்சி அப்படின்னு சொல்லும் போதே இத்தனை வருஷ திராவிட ஆட்சியில் கல்வியில் சிறந்த மாநிலம் அப்படின்லாம் நம்ம பெருமைப்பட்டு இருக்கோம். இந்த சினிமா கவர்ச்சிக்கு அவ்வளோ சீக்கிரம் வாங்கிடுவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக சினிமா, இயல் இசை, நாடகம் அப்படிங்கிறது திராவிட அரசியலுடைய ஒரு ஒரு பாகமாக தான் இருந்திருக்கு. மக்களை அரசியல் மயப்படுத்துறதுக்கும் ஒரு சரியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் சினிமாவை அவங்க ஒரு மீடியமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு காலகட்டத்தில் எப்படி ஆரிய சிந்தனைகள் மேலோங்கி இருந்ததோ அப்போ திராவிட கருத்துக்கள், திராவிட சிந்தனைகள், இது போன்ற விஷயங்களை சினிமா மூலமா மக்களுக்கு கடத்தி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு திராவிட இயக்கங்கள் ஏற்படுத்தியிருக்கு. யாரு எப்படி அந்த மீடியமை கையாளுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். அதனால இன்னைக்கு சினிமாவை அதே மீடியத்தை தான் இவங்களும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனா அதை வைத்து ஒரு மாயையை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ஒரு மாற்றம் வேணும். இப்போ கூட இன்ஃபேக்ட் உங்க இன்டர்வியூல உட்கார்றதுக்கு முன்னால வெளியில உங்க ஆஃபீஸ்ல நீங்க இன்டர்வியூ பண்றதுக்காக ஒரு சில செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க துறையை சேர்ந்தவர்கள். அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அதுல 1-2 பேர் நாங்க விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சோ நான் கேட்டேன், என்ன அடிப்படையில நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க? அண்ணால இருந்து கலைஞர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமா அந்த கொள்கையை பத்தி பரப்புரை செஞ்சு சினிமாலையும் சரி பொதுவெளியிலையும் சரி பரப்புரை செஞ்சாங்க. அந்த கொள்கையை மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு, அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இங்க அப்படி எதுவுமே நடக்கலையே, அதுதான் என்னோட கேள்வி. கொள்கையே அவங்க சொல்லல, அவங்க கட்டமைத்த ஒரு கட்டுக்கதையே அவங்க சொன்னாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். தமிழ்நாடு சீரழிஞ்சு போச்சு, இங்கே நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு குடும்பமும் அந்த குடும்பம் செய்யக்கூடிய ஊழலும் தான் காரணம், இவங்க தான் வில்லன் அப்படின்னு ஒரு கற்பனை வில்லனை உருவாக்கி தமிழ்நாட்டில் என்னமோ ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை நிலவர மாதிரியும் தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கிட்ட மாதிரி ஒரு மாயையை ஏற்படுத்தி ஒரு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகாக எப்படி ஒரு விஜய் நடிக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு துவண்டு போன தமிழ்நாட்டை செங்குத்தா தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு மீட்பர் மாதிரி ஒரு விஜய் வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கட்டமைச்சாங்க. விஜய்க்கு அரசியல் இல்லை, அவர் இது வரைக்கும் அரசியலில் இல்லாததுனால அவருக்கு ஒரு கிளீன் ஸ்லேட் இருக்கு, அவர் ஒரு தூய சக்தி அப்படிங்கிற ஒரு மாயையே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதை மக்களுக்கு இந்த சோஷியல் மீடியா மூலமாக கடத்துனாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் ஐ டென்ட் கம்ப்ளீட், வெளியில் அவங்க கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஒரு சேஞ்சு, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன மாற்றம் வேணும்னு நீங்கள் போட்டீங்க?
இப்போ ஏற்கனவே இருந்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது, அதுலேருந்து எப்படி மாறணும், என்ன மாற்றம் வரணும்னு நீங்க எதிர்பார்த்து என்ன மாற்றத்தை விஜய் கொண்டு வருவாருன்னு நீங்க எதிர்பார்த்து அந்த ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு அது சொல்ல தெரியல. அந்த மாற்றம் அப்படிங்கிற அந்த ஒற்றை அதுதான் வந்து கோட்வேர்ட் அக்செப்டட் மாதிரி. அந்த மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி அந்த மாற்றத்துக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மாற்றம் நல்ல விதமான மாற்றமா இருக்கலாம், மோசமான மாற்றமாகவும் இருக்கலாம். பட் அந்த அந்த மாற்றம் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்கு வந்து அவங்களுக்கு அந்த பொருளும் தெரியல, அது என்ன மாதிரியான எதிர்பார்ப்போடு போட்டாங்கன்னு தெரியல. அப்போ பெரும்பாலான விஜய்க்கு வாக்களித்தவர்கள், பெரும்பாலானவர்கள், எல்லாரும் நான் சொல்லலை, பெரும்பாலானவர்கள் அப்படிதான் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஸோ அந்த மாயை வந்து மறையறதுக்கு, இல்லை அந்த மாயையிலேருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். சில பேருக்கு சொன்னா புரியும், சில பேருக்கு பட்டாதான் புரியும். இப்போ 67 வந்து திமுக முதல் தடவை ஆட்சி அமைச்சாங்க. ஆட்சி அமைக்கும் போது இதே கோல் தான் செட் பண்ணாங்க. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னா கோவில் இடிச்சிருவாங்க, எந்த கோவிலுமே இருக்காது, வழிபாட்டு தலங்கள்லாம் இடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குனாங்க. அதையும் மீறி அவங்க திமுக ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னா அந்த கொள்கை. ஸோ அந்த கால மக்களுக்கு திமுக கொண்டு போய் சேர்த்த மாதிரியான அந்த வீரியம் இப்போ திமுக இல்லையோன்ற சந்தேகம் வருது எனக்கு. இல்லை, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோங்கிற மாதிரி சில இடங்களில் வந்து கண்டிப்பாக வந்து திமுக கொள்கையை அடுத்த தலைமுறைக்கு கடத்த தவறிடுச்சு அப்படிங்கிற விமர்சனத்தை வந்து நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதுக்கு ஒட்டுமொத்தமாக திமுக மட்டும்தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியாது. காலப்போக்கில் இல்லை, இட் இஸ் ஒரு சமூகம் வந்து முன்னேறணும்னா இட்ஸ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. இப்போ இன்ஸ்டாவில் தேடி தேடி போய் விஜய் சம்மந்தப்பட்ட ரீல்ஸ் பார்க்க தெரியுற உங்களுக்கு, இன்ஸ்டாவில் தேடி தேடி போய் நம்ம அரசியல் வரலாறு என்ன, நம்ம கடந்து வந்த பாதைகள் என்ன, எவ்வளோ போராட்டங்களை கடந்து இன்னைக்கு வந்திருக்கிறோம், இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த தலைமுறை ஏதாவது முயற்சியாவது பண்ணியிருக்கான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் எல்லாம் இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ இல்லை சோஷியல் மீடியா மூலமாகவோ ரீல்ஸ் மூலமாகவோ அந்த 2 நிமிஷத்துல அவங்களுக்கு என்ன தகவல் கடத்தப்படுதோ அது மட்டும்தான் அவங்களுடைய அரசியல். வந்து திமுக எடுக்கல இல்ல, அதற்கான ஒரு முயற்சி, அதற்கான ஒரு முயற்சியை இன்னும் அரசியல் மயப்படுத்துறதுக்கு அடுத்த தலைமுறை அதற்கான முயற்சிகளை அவங்க இன்னும் எடுத்திருக்கலாம். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய லிவ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்குலாம் நம்மளுடைய பாட்டி தாத்தாலாம் வந்து சுதந்திர போராட்டத்தில் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரியான அரசியலை களத்தில் பார்த்துருப்பாங்க, சில விஷயங்களில் வந்து லிவ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒடுக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் அரசியல் வரலாறே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இடுப்பில் இருந்த துண்டு வந்து தோளுக்கு வரத்துக்கு ஒரு 100 வருஷம் நம்ம போராடி இருக்கோம். கொடிக்கம்பத்துக்கு அந்த பக்கம் 700 அடி அந்த பக்கம் நின்னவங்க கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 100 வருஷம் நம்ம போராடி இருக்கோம். தோல் சீலை போடுறதுக்கு ஒரு போராட்டம் நடத்திருக்கோங்க பெண்கள். இந்த வரலாறெல்லாம் இந்த தலைமுறைக்கு தெரியுமா? அவங்க அதெல்லாம் உணர்ந்திருக்கிறாங்களா? இந்த வரலாறெல்லாம் நமக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம அந்த காலகட்டத்துல வாழல. ஆனா நமக்கு எப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க அனுபவத்தை வந்து கடத்துனாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதை தாண்டி படிக்கக்கூடிய ஒரு ஹேபிட் வந்து உங்களுக்கும் எனக்கும் நிறைய இருந்திருக்கு. இன்னைக்கு கூட எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 100-150 புக்ஸாவது என் வீட்டுல இருக்கும் வீட்டுக்குள்ள. அதை தாண்டி என்னுடைய கலெக்ஷன்ஸ் இஸ் ஹியூஜ். அப்ப நிறைய விஷயங்களை இன்னைக்கும் என்ன தகவல் அமைச்சுக்கணும்னா நான் படிக்கிறேங்க, நிறைய விஷயங்களை போய் படிக்கிறேன். ஐ டோன்ட் டிபெண்ட் ஆன் சோஷியல் மீடியா ஃபார் மை நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இன்னைக்கு எத்தனை இளைஞர்களுக்கு இல்ல? இன்னைக்கு வந்து பண்றாங்க எல்லாம் ஆன்லைன்ல போயாவது ஒரு விரிவா ஒரு கட்டுரையை கூட அவங்களால படிக்க முடியல. அவங்களுக்கு வந்து நியூஸ் வந்து இன்ஷாட்ஸ் மாதிரி ஆப் மூலமா 2 வரியில ஒரு நியூஸை கடத்திடணும். அந்த 2 வரிக்குள்ள நீங்க என்ன கடத்த முடியும்? அவங்களுக்கு வந்து கற்றலின் கேட்டல் நன்று அப்படிங்கிற மாதிரி இல்ல, கேட்டல் கூட அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை வந்து அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன கேட்கணும்னு ஒரு முடிவு பண்ணுதோ ஒரு சக்தி, அந்த நியூஸை மட்டும்தான் அவங்களுக்கு கடத்துது. அதைத்தான் வந்து அல்காரிதம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லி இன்னைக்கு வந்து டிஃபைன் பண்றாங்க. ஒரு காலத்துல நியூஸ் வந்து ரொம்ப அன்பயஸ்டா இருந்தது. கன்சியூம் பண்றவங்க வந்து அந்த அன்பயஸ்ட் நியூஸை கன்சியூம் பண்ணோம். நம்மளுடைய ஒப்பீனியன்ஸை வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த அரசியல் புரிதல் மூலமாக நம்ம ஒப்பீனியன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு அப்படி இல்லை, ப்ரீஃபார்ம்டு ஒப்பீனியன்ஸை நியூஸ் அப்படிங்கிற பேர்ல உங்க மண்டைக்குள்ள திணிக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் வரலாறு தெரியல. அதனாலதான் வரலாறு தெரியாததுனாலதான் விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஃபேக் நியூஸ் என்ன வருதுன்னா, பாருங்க ஒரு பெண்ணை வந்து முதலாக அமைச்சராக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. கீர்த்தனா தான் முதல் பெண் அமைச்சரா? எத்தனையோ பெண் அமைச்சர்களை நம்ம 2 முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு செய்தி வருதுதான், அதை கொஞ்சம் கூட ஃபேக்ட் செக் பண்ணாங்க. அது ஒரு 1 மில்லியன் வியூஸ் போகுது, அவ்வளோ பேர் ஷேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அரசியல் புரிதல் என்ன தேடல் இருக்கு அவங்க கிட்ட பார்க்கணும்ல. அப்போ திமுக வந்து ஒரு தலைமுறையை வந்து அரசியல் மயப்படுத்த தவறியது அப்படின்னா
கரெக்ட், நான் அதை ஏத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து அது அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. முன்னெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல அரசியல் பேசினாங்க, மாக் பார்லிமெண்ட்லாம் நடத்துவாங்க, Yes. காலேஜ்ல எல்லாம் அரசியல் இருந்தது, காலேஜ்ல அதெல்லாம் நடக்கும். ஒரு எல்லா சித்தாந்தங்களையும் காலேஜ்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. Yes. இதை பேசக்கூடாது, இதை பேசலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது ஏற்புடையதாக இருக்கோ அதை அவங்க எடுத்துக்குவாங்க. ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ஸ் நடக்கும், நிறைய விஷயங்கள் இருந்தது. பின்னால அது தேவையில்லாத வன்முறைகளுக்கு வழிவகுக்குதோ, தேவையில்லாத ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து அதுக்குள்ள இன்டர்ஃபியர் பண்ணி மாணவர்களை திசை திருப்புறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும்போது, அதனால சம்பவங்கள் நிகழ்ந்த போது அதெல்லாத்தையும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அதை பண்ணியிருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. அது இவால்வ் ஆக தான் வந்து இந்த புரிதல் வரும். இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா நாட்டுல ஒரு ஜேஎன்யூலாம் இருக்கிற அளவுக்கு ஒரு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் புரிதல் இங்க இல்லையே. அங்க ஒரு ஏபிவிபி இருக்கு, அங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இருக்கு, அவ்வளோ ஆக்டிவா இருக்கிறாங்க. இங்க அது இல்லையே. இப்போ வந்து மாற்றம் வேணும்னு தாவேக்கா வந்தாச்சு. அவங்களுக்கு கொஞ்சமா டைம் கொடுக்க வேண்டாமா? இப்படி தொடர்ச்சியாக அடிக்கிறதன் மூலமா என்ன, அதாவது ஒரு மக்கள் நலன் மேல உண்மையாவே அக்கறை இருந்தா, இப்போ கரண்ட் கட்டுன்றது பெரிய விஷயமா சொல்றாங்க. 2006 2011 கடைசி 2 வருஷம் வந்து மின்வெட்டு தான் முக்கிய காரணம் திமுக தோக்கிறதுக்கு, 2011 சட்டமன்ற தேர்தல் தோக்கிறதுக்கு. ஸோ அப்போ அவ்வளோ பெரிய ஆளுமையான கலைஞருக்கே அந்த மின்வெட்டு பிரச்சனை சமாளிக்க முடியாத மாதிரி இருந்தது இல்லைங்களா? இவங்க இப்போ தான் ஆட்சிக்கே வந்திருக்காங்க. அப்போ அன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன்ஸ் தேயா. அப்போ ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆலோசனை வழங்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு மக்கள் கூட சேர்ந்து நீங்க சரியில்லை, நீங்க சொல்ற ஒரு விஷயம் நான் ஏத்துக்கிறேன். எதிர்கட்சி ஆலோசனை வழங்குனா அதை ஏத்துக்கக்கூடிய நிலைமையில தாவேக்கா இருக்காங்களா? அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களாகட்டும், இல்ல வந்து நிர்வாகிகளாகட்டும், திமுகவை தீய சக்தி ஒரு எதிரி மாதிரி தானே பாக்குறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய உண்மையிலேயே அப்படியே இவங்க வந்து ஆலோசனை கொடுத்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நீங்க சொன்ன அந்த டைம் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல 2 விஷயமா நம்ம பார்க்கலாம். சில விஷயங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். சரி, அவங்க வந்து எல்லாருமே பெரும்பாலானவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ், விஜய் உட்பட, சிஎம் உட்பட ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ். அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது. டு லேர்ன் த ரோப்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு ஒரு 6 மாதம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில விஷயங்களை நீங்கள் டைம் கொடுக்க முடியாதுங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில நீங்கள் எப்படி டைம் கொடுக்க முடியும்? இன்னைக்கு ஒரு 3 வயசு குழந்தை வந்து இறந்து போயிருக்குன்னா 6 மாதம் ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்போமா? உடனே தானே சில விஷயங்களை கேள்வி கேட்போம். இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த அரசு கிட்ட இருக்கக்கூடிய இன்எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க ஒரு கேடயமாக பயன்படுத்த முயற்சி பண்ணுறாங்களோ. எதுக்கு எடுத்தாலும் வந்து திமுக தான் காரணம். சரி, இன்னைக்கு கூட சிடிஆர் நிர்மல்குமார் என்ன பேசியிருக்கிறாரு, இனிமே வந்து வருஷம் மின் கட்டணம் வந்து உயரும், அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா அதுக்கு காரணம் திமுக. உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டது திமுகவா அதிமுகவா? அதிமுக அரசு. அப்ப நீங்க நியாயமான அரசியல் பண்றீங்க அப்படின்னா நீங்க அவங்கள தானே விமர்சிக்கணும். அப்ப திமுக எல்லாத்துக்குமே தண்டிக்கணும் தான் திமுக காரணம். ஃபியூஸ் கேரியர் காணாம போயிடுச்சு, ஃபியூஸ் கேரியர் திருடிட்டு போயிட்டாங்க, அதனால கரண்ட் வரல. காலையில திருடு போன ஃபியூஸ் கேரியருக்கு நைட்டு எங்க கரண்ட் போகுது? அப்படி ஒரு ஃபியூஸ் கேரியர் வந்து அவ்வளோ ஒரு ஹை டென்ஷன் இதுலேருந்து அதை ஈஸியா திருடிட்டு போக முடியுமா? அப்ப அதை மட்டும் கரெக்டா உங்களால எப்படி வீடியோ எடுக்க முடியுது? சரி, வீடியோ எடுக்கிறீங்க, அந்த வீடியோல 2 நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்ணீங்களா? அவங்க உண்மையிலேயே திமுகவை சேர்ந்தவர்களா? அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஏதாவது ஒரு நியூஸ் வெளியில வந்ததா? அப்போ வெறுமன ஒரு கான்ஸ்பிரசி தியரிசம் மட்டுமே வச்சு எதற்கெடுத்தாலும் திமுக ஒரு கனவு, ஒரு கற்பனை வில்லனாக சித்தரிச்சு இவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். இப்ப நீங்க நேர்மையாக நியாயமா இல்ல இந்த ஒரு விஷயத்தை முடிச்சிடுறேன். இப்போ பிரச்சனை இருக்கா? மின்வெட்டு நடக்குதா? ஆமா. காரணம் என்ன? ஒன்று, சப்ளைல பிரச்சனை இருக்கணும். நம்மளுடைய தேவைகளுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது பிரச்சனையா இருக்கணும். இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனையா இருக்கணும். ப்ரொக்யூர்மெண்ட் பிரச்சனை இல்லை, டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பிரச்சனை அப்படிங்கிறத ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. ஆனா நிர்மல்குமார் அதுக்கு நேர் எதிராக ஒரு விஷயத்த சொல்றாரு. இதெல்லாத்தையும் தாண்டி அரசு, நீங்க ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, அரசு ஊழியர்கள்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, இந்த வாட்டி நாங்க ஜெயிச்சது காரணமே அரசு ஊழியர்லாம் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அங்க போய் என்ன சொல்றீங்க, சில அரசு ஊழியர்களே திமுகவுக்காக கருப்பு ஆடுகளாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட அந்த அரசு ஊழியர்களை நீங்க அவமானப்படுத்துறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். தேர்தலுக்கு முன்னால என்ன சொன்னாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க, 5 ரூபா செந்தில் பாலாஜி பாக்கெட்டுக்கு போகுது, இன்னொரு 5 ரூபா ஸ்டாலின் பாக்கெட்டுக்கு போகுதுன்னு. இன்னைக்கு அந்த அமைச்சர் என்ன சொல்றாரு, 10 ரூபா வாங்குறாங்க, ஏற்றி இறக்குறதுக்குலாம் கூலி தேவைப்படுது, அவங்களுடைய அன்றாட செலவுகளுக்கு அது பயன்படுது. இது உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னால தெரியாதா? அப்ப தேர்தலுக்கு முன்னால தெரிஞ்சிருந்ததுன்னா அப்ப நீங்க போய் தானே சொன்னீங்க. மூட்டைக்கு வந்து 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை விஜய் மேடையில் வச்சாரு. இன்னைக்கு அந்த அமைச்சர் என்ன சொல்றாரு,
இல்லைங்க 40 ரூபா இல்லைங்க, நாங்க 60 ரூபா வாங்குறோங்க. ஆனா அந்த தொழிலாளர்களுக்கு கழிப்பறை வசதிகள்ல அடிப்படை தேவைகள்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதுக்காக வாங்குறோம். அப்ப அவங்க வாங்கினா கமிஷன், நீங்க வாங்கினா அடிப்படை தேவையா? அப்ப நீங்க சொன்ன பொய்கள் தான் இன்னைக்கு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். நீங்க சொன்ன பொய்கள் இன்னைக்கு திரும்பி வந்து உங்க முன்னால நிக்குது. அப்ப அதற்கு என்ன நியாயப்படுத்த போறீங்க? அதை நியாயப்படுத்துறதுக்கு மறுபடியும் நீங்க பொய் சொல்றீங்க. சோ அதை மறுக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த டைம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறீங்க. அந்தந்த நேரத்துல மறுக்கிறீங்க. இல்ல, ஏன் கவர்னன்ஸ்ல மக்களுக்கு டைரக்டா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை எதிர்க்கட்சிகள் வேடிக்கை பார்க்கணுமாங்க? இன்னைக்கு வந்து அன்றாட சி நாள் பூரா வெயில் இருக்கு. இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா சம்மர் வாஸ் வெரி ஹாட். வழக்கமா வரக்கூடிய மேங்கோ ஷவர்ஸும் இந்த வருஷம் வரல. எல்னினோ எஃபெக்ட் இன்னொரு பக்கம் வந்து ரெயின்ஃபாலை கணிசமா குறைச்சிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு க்ரூவலிங் சம்மர்ல காலையில வேலைக்கு போறாங்கங்க. காலையில வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்களும் இன்னைக்கு பெண்களும் வேலைக்கு போறாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகுது. சாயங்காலம் 5-6 மணிக்கு அந்த வீட்டுக்கு வரும்பொழுது அந்த சூட்லேருந்து கொஞ்சம் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு வீட்டுக்கு வரும்பொழுது நைட்டு தூங்குறதுக்கு கூட கரண்ட் இல்லை. நிம்மதியாக எங்களால் தூங்க முடியல. ஒரு அம்மா செத்து போயிட்டாங்கங்க. ஒரு வயதான ஒரு மூதாட்டி 6 மணி நேரம் கரண்ட் இல்லாததுனால அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் கொடுக்க முடியாதனால இறந்து போயிருக்காங்க. இது மக்களுடைய அன்றாட அடிப்படை பிரச்சனை. நீங்க அரசியல் கத்துக்கிறதுக்கும், நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கும், நீங்க பழகிக்கிறதுக்கும் நீங்க வந்து தினம் இதை கேள்வி கேட்காம இருப்பீங்களா? இது என்ன லாஜிக்? எனக்கு புரியவே இல்லையே. இது எப்படி 6 மாசம் கொடுத்துட்டா இப்ப 6 மாசம் கொடுங்க, 6 மாசம் கொடுங்க, டைம் கொடுங்கன்னு சொல்றாங்கல்ல நிறைய பேரு. இப்ப இந்த 1 மாசத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இப்ப இந்த 6 மாசம் டைம் கொடுத்தோம்னா இந்த மீதி 5 மாசத்துல இவங்க என்ன பண்ண போறாங்க? அதற்கான என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரன்சியோ இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ இந்த அரசு கிட்ட இருக்கா? முதல்ல வந்து மக்களை சந்திக்க சொல்லுங்க. மக்களுடைய பிரதிநிதிகளான பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லுங்க. என்ன பயம் விஜய்க்கு வந்து நீங்க தானே சொன்னீங்க மாசத்துக்கு ஒரு தடவை தொகுதிக்கு வருவேன்னு. நீங்க ஆட்சிக்கு வந்து 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. உங்க சொந்த தொகுதியான இதுக்கு நீங்க போவே இல்லையே, பெரம்பூருக்கு நீங்க என்ன போலியே. அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெருவில் வந்து போராடுறாங்கல்ல, தீவெட்டி புடிச்சுக்கிட்டு போராடுறாங்கல்ல. உங்க சொந்த தொகுதிக்கு நீங்க போக முடியலையே. பொதுவா பாத்தீங்கன்னாலே இந்த திமுக வந்து ஒரு குற்றம் சொல்றது வந்து ஈஸியா பெரும்பான்மையான மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுவே நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலையும் சரி, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் சரி, எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, எத்தனையோ ஊழல் புகார்கள், ஜெயிலுக்கு கூட போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு கூட ஊழல் கட்சி அப்படி எதுன்னு கேட்டீங்கன்னா திமுகன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பிம்பம் எப்படி கட்டமைக்கப்பட்டது? அது ஜாதி ரீதியாக கட்டமைக்கப்பட்டதா இல்ல அரசியல் ரீதியாக கட்டமைக்கப்பட்டதா? எல்லாமே இட் இஸ் தேருங்க. சாதிய ரீதியாகவும் ஒரு கட்டமைப்பு இருக்கு, அரசியல் ரீதியாகவும் அது ஒரு கட்டமைப்பு இருக்கு. அது வந்து ஒரு எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாக்கு, விஜய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த திரை கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு ப்ரிவிலேஜ் வந்து பாவம் கலைஞர் அவர்களுக்கோ இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கோ கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அண்ட் பொது புத்தி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வெறுப்பை பரப்புவது மிகவும் ரொம்ப ஈஸின்னு சொல்றீங்க. வெறுப்பை வந்து ஒரு மனசுல விதைக்கிறது, அதை வந்து ப்ராபகேட் பண்றது, அதை மல்டிப்ளை பண்றது வந்து ரொம்ப ஈஸி. அத காலங்காலமா திமுக வெறுப்பு அப்படிங்கிற ஒரு மைய புள்ளியில தான் இங்க அரசியல் இயங்கி இருக்கிறது. யாருமே பதில் சொல்ல மாட்டாங்களே, அதுதான விஷயம். இப்ப திருட்ரையில் ஏறி வந்தாருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நிறைய டீபங்க் பண்ணியாச்சு. அதெல்லாம் சோஷியல் மீடியால நிறைய டீபங்க் பண்ணியாச்சுங்க. ஆனா தெரிஞ்சே அது போன்ற விஷயங்களை சங்கிகளும் சரி, இப்ப தாவேக்காவனும் சரி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்தவர் தானே இங்க இருக்கிறாரு. நிர்மல்குமார் எங்க இருந்தாரு? நிர்மல்குமார் பிஜேபி ஐடி விங்ல இருந்தவர் தானே. ராகுல் காந்தியையும் அவருடைய சகோதரி மகளையும் சேர்த்து வச்சு கொச்சையா ஒரு பதிவு போட்ட மனிதர் தானே அவரு. அவர் அங்கேருந்து அப்படியே போய் அதிமுகவுக்கு போய் கொஞ்ச நாள் அங்க போய் பரப்பிட்டு இருந்தாரு. இப்ப தாவேக்காவுக்கு வந்திருக்காரு. அவ்வளவுதான். இந்த ஜெனட்டிக் மேக்கப் எல்லாம் ஒண்ணுதான், இருக்கிற இடம் தான் வேற அப்படிங்கிற மாதிரி பொய்கள் ஈஸியா பரப்பிடுங்க. ஆனா இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, ஒரு போலி செய்தி வந்து 10 பேர்கிட்ட போய் சேர்ந்துரும், டக்குன்னு போய் சேர்ந்துரும். அது ஒரு 10 மில்லியன் வியூஸ் போயிடுது. ஆனா அதனால ஃபேக்ட் செக் பண்ணி நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அது 10 லட்சம் பேரை கூட போய் சேராது. அது அப்படி கூட எப்படி பண்றாங்கன்னா, ஒரு 10 பொய் அதை வந்து 10,000 பேர் ஒரே நேரத்தில் சொல்லும்போது நம்ம அதை வந்து உண்மைன்னு மறுக்கிறதுக்குள்ளேயே அது லட்சம் வியூ போயிடுது. அதுக்கு அடுத்து 10வது போய் ஆரம்பிச்சிருது. தெரியுதுல்ல. அப்ப என்ன சொன்னாலும் அது வந்து இயல்பாகவே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து அரசியல்ல கட்டமைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பொய்யான அரசியலை நீங்க எத்தனை நாளைக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கெட்டிக்காரன் பொழுது 8 நாளுக்குன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கும் நம்ம தாவேக்கா நம்மளுடைய முதலமைச்சருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஒன்லைன் நான் சொல்றேன், ஒன்று வைக்கிறாங்க. இது எப்படி சொல்றாங்கன்னா, இவங்களுக்கான டைம் எடுத்துக்கிறாங்க. இனிமேல் தான் அவங்க நல்லது பண்ண போறாங்க, அவங்க சொல்றதெல்லாம் செய்ய போறாங்க. ஆனால் அதுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கேடயமாக நாங்கள் நிற்கிறோம். முதல்வரை வந்து தனி ரூட்ல விட்டா அவர் சூப்பரா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி. நீங்க முதல்வர் வந்து பொய் செய்தி பரப்ப மாட்டேங்கிறாருன்னு சொல்றீங்கல்ல,
சமீபத்தில் நடந்த சிங்கப்பெண் அந்த லான்ச் விழாவில் முதல்வரே போய் சொன்னார். என்ன? முதல் முறையாக ட்ரோன் பேட்ரோலை தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அது முதல் முறையாக தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்படலை, அது முதல் முறையாக கேரளாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஆந்திராவில் இருக்கு. நம்ம ஆட்சி தமிழ்நாட்டிலே 2023 டிஎம்கே கவர்மெண்ட் காலத்தில் அது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது உண்மை. அப்போ இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் போய் சொல்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு எழுதி கொடுத்ததை ஒன்று நீங்கள் தெரிஞ்சே போய் சொல்லணும், இல்லை உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு யாரோ எழுதி கொடுத்துருக்குறாங்கல்ல அதை நீங்கள் அப்படியே கண்மூடித்தனமாக நீங்கள் படிக்கிறீங்க. அப்போ அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கூட நீங்கள் முயற்சி பண்ணலை. அப்போது இதை எப்படி நம்ம வந்து டீகோட் பண்ணுறது? ஒன்று தெரிஞ்சே நீங்கள் போய் சொல்லியிருக்கீங்கன்னா இது அயோக்கியத்தனமான ஒரு அரசியல். இந்த அரசியல் வந்து மிகவும் மோசமான ஒரு அரசியல். அப்புறம் நீங்கள் தூய சக்தின்னு நீங்கள் கிளைம் பண்ணிக்க கூடாது. இல்லை ஒரு அடிப்படை விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை உங்களால் உணர்ந்து இல்லை அதை ஃபேக்ட் செக் கூட பண்ணாமல் நீங்கள் மேடையில் அதை படிக்கிறீங்கன்னா அப்போ வாட் சார்ட் ஆஃப் கவர்னன்ஸ் ஆர் யூ? வாட் சார்ட் ஆஃப் லீடர் ஆர் யூ? அப்போ லீடராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? அப்போ நீங்களே ஒரு பொய்யை ஃபேக்ட் செக் பண்ணாமல் நீங்கள் மேடையில் பேசுகிறீங்கன்னா நாளைக்கு உங்களை பின்பற்றுறவங்க அதை தானே பண்ணுவாங்க. இன்னைக்கு அதே மேடையில் பேசுகிறாங்க, சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், அப்போ தான் வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் அப்படின்னு பேசி. இது உங்களுக்கு இப்போ தான் தெரியுதா? 4 மாதத்துக்கு முன்னால் உங்களுக்கு அது தெரியலையா? எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒன்று நடந்தா கூட ஏதோ ஸ்டாலின் மேற்பார்வையில் நேராக ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தா மாதிரி சிஎம் ஸ்டாலின் ரிசைன் பண்ணணும்னு பேச தெரிஞ்சதில்ல. இன்னைக்கு ஒரே நாள்ல 12 சம்பவங்கள் நடந்திருக்கு. நேத்து ஒரு நாள்ல 12 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. இதுல 2-3 தாவேகா நிர்வாகிகளே சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ உங்களை கேள்வி கேட்கக்கூடாது, உங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுக்கணும், உங்களை ஃப்ரீயா விட்டுறணும், நீங்க இஷ்டத்துக்கு வேலை செய்வீங்க அப்படிங்கிறது என்னங்க நியாயம்? இது திமுகவுக்குனா ஒரு நியாயம், தாவேகாவுக்குனா ஒரு நியாயமா? என்ன ப்ரிவிலேஜ் உங்களுக்கு? என்ன ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் அது? எனக்கு புரியல. உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா அப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது, நீங்கள் சொன்ன பொய்களை பற்றி நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. 6 மாதம் உங்களை அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும்னா நீங்கள் அரசியல் பழகிறதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா? 6 மாதத்துக்குள்ளே தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருக்கும்? 1 மாதத்துக்கே இன்னைக்கு வந்து மாற்றம்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனைகள் மக்கள் வீதியில். இந்த ஒரு பக்கம் கரண்ட் இல்லைன்னு போராடுறாங்க, ஒரு பக்கம் தண்ணி இல்லைன்னு போராடுறாங்க, ஒரு பக்கம் டாஸ்மாக் தொழிலாளர்கள் போராடுறாங்க, ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு நீதி கொடுங்கன்னு போராடுறாங்க. இவ்வளவு போராட்டங்களை திமுக ஆட்சியில நம்ம பார்த்தோமா சார்? ஒரே மாசத்துல நம்ம இவ்வளவு போராட்டங்கள் பார்த்தோமா சார்? அதான் கேக்குறேன், இது எங்க இருந்து வருது இது? ஏன்னா இவ்வளவு பாலியல் சீண்டல்களோ பாலியல் வன்புணர்ச்சிகளோ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. அப்படின்னும் போது அது கரெக்டா நீங்க இப்ப கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. சட்டம் ஒழுங்கு யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? இந்த துறை, காவல்துறை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? சீஃப் மினிஸ்டர் கையில இருக்கு. ஆமா, அப்போ அந்த கடந்த காலத்துலயும் சீஃப் மினிஸ்டர் கையில தானே இருந்தது. அதே காவல்துறை, அதே அதிகாரிகள் தான், அதே காவல்துறை, அதே அதிகாரிகள், அதே களம் தானே. அப்போ வாட் வாஸ் டிஃபரெண்ட்? The leadership was different, the governance was different. அப்போ அவங்களுக்கு யதார்த்தம் தெரிஞ்சது. கடந்த ஆட்சி காலத்துல ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடந்த போது சரி, ஒரு கோயம்புத்தூர்ல நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையா இருந்தாலும் சரி, 3 மாசத்துல வழக்கு நடத்தி தீர்ப்பு வாங்கி கொடுத்து சம்பந்தப்பட்டவங்களை உள்ள தூக்கி வச்சாங்களா இல்லையா? பண்ணாங்களா இல்லையா? இன்னைக்கே அரெஸ்ட் பண்றதுக்கு கூட மக்கள் வந்து போராட்டம் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏன் வருது? இல்ல, இந்த சைக்காலஜி சேஞ்ச் எப்படி வந்ததுன்னு கேட்கறேன் நான். திடீர்னு தாவே காட்சி வருது, திடீர்னு பார்த்தா இவ்வளவு பாலியல் சீண்டல்கள், இதெல்லாம் வந்து என்ன ஒரு கவர்மெண்ட் மாறும்போது ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கவர்மெண்ட்டை ஆழம் பார்ப்பாங்க. அது இருக்கும், டெலிபரேட்டா பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து. ஏன்னா இத்தனை வருஷம் நடக்காத ஒரு விஷயங்கள் நம்மளை யாரும் கேள்விப்பட்டது கிடையாது. எனக்கே வந்து இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு பக்கம் டெஃபினட்டா ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் புதுசா ஒரு கவர்மெண்ட் வரும்பொழுது எப்படி இருக்கு இந்த கவர்மெண்ட், எப்படி நம்மளால மேல அந்த ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு ஆழம் பார்ப்பாங்கல்ல, இந்த கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுது, இதை எப்படி பண்றாங்க, என்ன ஏது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். செகண்ட் திங் இஸ், உங்க கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டு வருது.